இங்கே சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி அங்கே மலேசியாவில் இருக்கும்போது வந்து அவங்க பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அங்கே தெருக்கூத்து பண்ணுறவங்க தான் நாடகங்கள் செய்வாங்க. சரி. ஸோ நாடகங்கள் எப்படின்னா பாலுவங்களும் ராஜமாமாவும் வந்து வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து அப்பாவுக்கும் ராஜா சாருக்கும் எப்படின்னா ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. பட் அதே சமயத்தில் அந்த ஒரு மரியாதையும் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ராஜா வந்து இப்படி அப்படின்னு வந்து அவர் விட்டு கொடுக்கவும் மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். மெலடி தான் ரொம்ப பிடிக்கும். ஈவன் கச்சேரியிலலாம் பாட்டு எடுத்தால் கூட பட் மக்கள் விரும்புகிறாங்கன்னு ஒரு 4-5 பாட்டு அவர் எடுத்தாலும் அவருக்குன்னு பிடிச்ச பாட்டுலாம் எடுப்பார். அவர் டிஎம்எஸ் ஐயா பாடல் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி பாட்டெலாம் கொஞ்சம் எடுத்துப்பார். அவரோட பாட்டே வந்து கொஞ்சம் ரொம்ப பாப்புலராக இல்லாமல் சில பாட்டெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பாட்டெலாம் எடுத்து கூட பாடுவார். கூட்ஸ் வண்டிகளே இது மாதிரிலாம் பாட்டு பாட ஆசைப்படுவார். ரஹ்மான் வந்து சினிமாவுக்கு வந்து அவருக்கு ஒரு அட்ரஸ்னா அப்பா தான். ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து அவரோட பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பயர் ஆனது கூட அவர் நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா அந்த நம்ம ஒரு வேகத்தில் போயிட்டு இருப்போம்ல, அப்போ இதை நோட்டீஸே பண்ணிட மாட்டோம்ல. அது எப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்காருன்னா அவரோட பிரதர் இறந்தப்போ அவரால் போக முடியும். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்னப்பா பகுதியில் இன்னைக்கு மலேசியா வாசுதேவன் சார் பற்றி பேசுறதுக்காக அவரோட சன் யுகேந்திரன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ரசிகர்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான பாடல்களை கொடுத்த ஒரு மலேசியா சார். உங்களுக்கு பிடிச்ச உங்க அப்பாவுடைய பாட்டு என்ன சார்? அதுலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம. இந்த கேள்வி வந்து நிறைய பேர் நிறைய இடங்களில் கேட்டிருக்கிறாங்க. பட் அதுக்கு ஒரு பதில் தான். என்னென்னா, நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, இல்லை எந்த அடுத்த தலைமுறையினர் உள்ள இப்போ நம்ம கலைஞர்கள்கிட்ட கேட்டாலும் சரி, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன, எல்லா பாட்டும் பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து குறிப்பாக அப்படி சொல்கிற மாதிரினா எனக்கு வந்து ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து அப்பா வந்து இப்போ மக்கள் விரும்பின பாடல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப வேகமான பாடல்கள் தான் இருக்கும். பொதுவாக விமர்சனம், ஆசை நூறு இப்படி இந்த மாதிரி ரகங்களாக இருக்க பாடல்கள் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்மையான பாடல்கள், அப்பாவோட கோடைக்கால காற்று, இந்த மாதிரி அள்ளித்தந்த பூமி, அந்த மாதிரி சில தங்கச்சங்கிலி, அந்த மாதிரி உள்ள பாடல்கள் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப எப்பவுமே அப்பா பாடின பாடல்களை பிடிக்கிற பாடல் எல்லாமே இந்த மாதிரி மென்மையான பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ நிகழ்ச்சிகள் பண்ணால் கூட என்கிட்ட வந்து எல்லாரும் வந்து ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. போட்டால் ஃபஸ்ட்டு டாப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக சங்கம் என்னம்மா கண்ணு ஆசை போடுவாங்க எல்லாம். நான் அதெல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு கட் பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிட்டு மேலே போடுறது பார்த்தீங்கன்னா எல்லாம் வாவா வசந்தமே, ஆகாய கங்கை, இந்த மின்மினிக்கு, பூவே பூவே, இப்படி இந்த மாதிரி உள்ள பாட்டாக எடுத்து போடுவாங்க. கோடைக்கால காற்று, அள்ளித்தந்த பூமிலாம் போடுவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர் மெலடி சாங்ஸ்னாலே. இப்போ அப்பாவோட குரல் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு அசால்ட்டா பாடிட்டு போற மாதிரி இருப்பார். அதே நேரத்தில் வந்து திருச்சி லோகநாத் சார் மாதிரியும் ட்ரை பண்ணிக்காரு சில பாடல்கள்லாம் வந்துட்டு. அதுக்காக பெக்குலர் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுவாரா வீட்டில்? இங்கே சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி அங்கே மலேசியாவில் இருக்கும்போது வந்து அவங்க பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அங்கே தெருக்கூத்து பண்ணுறவங்க தான் நாடகங்கள் செய்வாங்க. சரி. ஸோ நாடகங்கள் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எஸ்டேட்லேருந்து இன்னொரு எஸ்டேட்டுக்கு அப்படியே மூட்டை முடிச்சோட நடந்து போய் அந்த மாதிரி பயிற்சி தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ அப்பா வந்து அப்போ ஐ திங்க் ஒரு 14-15 வயசுலேருந்தே அந்த கூத்துலலாம் இருக்காங்க, நாடகத்துலலாம். அந்த உங்களுக்கே தெரியும், மேடை நாடகங்கள்லாம் அப்போல்லாம் வந்து உங்களுக்கு மைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாடி 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 பழகினது தான் அந்த குரல். அதனால தான் அவருக்கு அப்படி ஒரு கணீர் குரல்னு சொல்கிறதுக்கு ஏன் அந்த காரணம்னா அங்கேருந்து வந்தது தான், அதோட ஹிஸ்ட்ரி அதுதான். ஸோ அங்கே பாடுற டைமில் வந்து அப்பாவும் அப்பாவோட பிரதர், அவருக்கு முன்னாடி பிறந்தவர் வந்து MS கோபாலன் பேர். அப்பா MS வாசுதேவன், அவர் பிரதர் வந்து MS கோபாலன். அவங்க வந்து இந்த CS ஜெயராமன் அவர்களுடைய குரல் உள்ள பாடல் ரொம்ப விரும்பி பாடுவாங்க. அந்த மாதிரி குரல் ஏன்னா அந்த மாதிரி குரல் மாற்றி அந்த மாதிரி கற்றுக்கிட்டு பாடினது தான். அப்பா வந்து TMS ஐயா பாடல்களும் CS ஜெயராம் அவரோட குரல் உள்ள பாடல் தான் மலேசியாவில் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பாடியிருக்காங்க. இங்கே வரும்போது கூட அந்த சாயல் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லி தான் அப்புறம் அதை வெளியே வந்து அப்புறம் கொஞ்சம் TMS சாரோட வாய்ஸோட கொஞ்சோன்னு ஆரம்பிக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா TMS சாரோட ஸ்டைலில் தான் இருக்கும். இதில் கல்யாண ராமன்லாம் பார்த்தீங்கன்னா காதல் தீபம் ஒன்று ஏற்றி வந்துருச்சு வந்து வேற டோனில் இருக்கும். பட் அது அந்த வாய்ஸ் பாடும்போது TMS சார் பாடுற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பாடி 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 அந்த குரல் அப்படியே ஒரு மைண்டில் பதிஞ்சிருச்சுல்ல. ஸோ அதனால பாடும்போது அப்படி பாடியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இப்போ இந்த குரல் மாற்றி ஆக்சுவலாக அந்த காலத்தில் எல்லா சிங்கர்ஸுமே பாலு அங்கிளும் சரி அப்பாவும் சரி நிறைய பாட்டு குரல் மாற்றி பாடியிருக்கிறாங்க. இப்போ பாட்டுக்காக அவர் வந்து
ஃபுட் விஷயத்தை ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்காரா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப ஐஸ்கிரீம் ஆஹா, சாப்பிடாது அந்த மாதிரி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாரு, ஐஸ் வாட்டர் குடிப்பாரு, கூல் ட்ரிங்க் குடிப்பாரு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப சின்ன வயசுல வந்து வீட்ல வந்துட்டு இன்னைக்கு இந்த பாட்டு பாடுனேன், இது கண்டிப்பா ஹிட் ஆகும். இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது பாட்ட பத்தி உங்கட்டலாம் சொல்லியிருக்காரா அவரு? குறிப்பா பாட்டு இந்த பாட்டு தான் ஹிட் ஆகும், இந்த பாட்டு தான் ஹிட் ஆகாதெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஆ. ஆனா நான் நெறைய டைம் வந்து நான் யூசுவலா எனக்கு இந்த ஏன்னா பொறந்ததுல இந்த மியூசிக்ன்னு இருந்தனால, சில சமயம்ல நான் வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ்க்குலாம் போயிருக்கேன். சரி. போய் பார்ப்பேன். எப்படி ரெக்கார்ட் பண்றாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டுக்கு 1 வாரம் 10 நாள்லாம் ஆமா. ஆயிடுது. சில பாடல்லாம் 1 மாசம் கூட ஆகுது. ஆமா. ஏன்னா சிங்கர் வரணும், மியூசிஷியன் ஆமா. வரணும், வெயிட் பண்ணணும். அப்படிலாம் லிரிக் சேஞ்ச் அது இதுன்னு. தனித்தனி அப்பல்லாம் ட்ராக்ல வேற காலையில பாடிடுறாங்க. ஆமா. காலையில 7 மணிக்கு எல்லாம் போனாங்களா, டிஃபன் சாப்பிட்டாங்களோ 9 to 1 ஒரு சாங்க சுட சுட கேசெட்ல போட்டு எடுத்துருவாங்க. முடிஞ்சிச்சு. அதுதான் அப்பல்லாம் அப்படிதான் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா சாங் முடிஞ்சோனே எங்க அப்பா சொல்லுவாரு, "போய் பின்னாடி போ. அங்க வந்து" ஏன்னா நம்ம கண்ட்ரோல் ரூம் ஒண்ணு இருக்கும். பட் பின்னாடி ஸ்பூல் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல. ஓ. ஸ்டுடியோ ஏவிஎம்லலாம் போனீங்கன்னா பின்னாடி பிரசாத்லாம் பின்னாடி இடம் இருக்கும். ஸோ அங்க போயிட்டு அங்க இருப்பாங்க. சுதாகர்ன்னு ஒருத்தர் இருப்பார். பிரசாத்லாம் போனா. சுதாகிட்ட சொல்லிட்டேன், "நீ போனா டேப் ஆடியோல ரெக்கார்ட் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகே. ரஃப்பா. ஆ. வீட்ல போய் போட்டு கேட்கறதுக்கு." ஸோ இந்த மாரிலாம் நாங்க ரெக்கார்டிங் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அது 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 ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள். அந்த ப்ராசஸே இப்ப இல்லையே. எதுவுமே இல்லையே உங்களுக்கு. இப்போ சின்ன வயசு எல்லாருக்குமே அப்பா கூட இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பட் உங்களுக்கும் உங்க சிஸ்டருக்கும் வந்து அப்பா வீட்லயே இருந்திருக்க மாட்டாரு. அதிகமா பிஸியாவே இருந்திருப்பாரு. அவரோட பிஸி ஷெட்யூல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நான் அந்த முன்னாடி உள்ள கேள்விக்கு ஒரு பதிலும் சொல்லிடுறேன். என்னன்னா, போதும். அப்பா குறிப்பா இந்த பாட்டு ஏன் சொல்ல மாட்டாருன்னா, ஒவ்வொரு பாட்டையும் அவ்ளோ பேரு உழைச்சு செஞ்சிருக்காங்க. ஓ! சரி, சரி. ஸோ அவ்ளோ சீக்கிரமா வந்து இந்த பாட்டு சரியா இருக்காது, இந்த பாட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. மனசே வராதுல்ல. ஸோ அதனால அந்த கேள்விக்கு அதான் பதில். அவர் வந்து எப்பவுமே அது இந்த விஷயம்னு இல்ல. யாரையுமே எங்கேயுமே புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு 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 மனசு உள்ளவர் அவரு. ஸோ அதனால பெரிய ஆளா இருந்தாலும், சின்னவரா இருந்தாலும் சரி, "தம்பி எப்படி இருக்கீங்க? வாங்க, போங்க." அப்படிதான் பேசுவாரு. "டேய் வாடா, போடான்னுலாம்" சொல்லவே மாட்டாரு. என்னையே வந்து எத்தன அவரு இருக்கிற வரைக்கும் என்ன "வாயா, என்னய்யா பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? தம்பி என்ன பண்றீங்க?" அப்படிதான் பேசுவாரே தவிர, வாடா, போடான்னு சொல்லவே மாட்டாரு. சின்னதுல கூட சொன்னதில்ல. ஸோ அந்த மாரி. அதே மாரி டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து அது கரெக்ட்டா வச்சுப்பாரு. அந்த ஒரு வீக்கெண்ட் அவருக்கு ஷூட்டு இல்ல ரெக்கார்டிங் எதுவும் இல்லன்னா, வேற எதுவுமே பண்ண மாட்டாரு. அவரே வீட்ல நாங்கலாம் உட்காந்து அவர் சைனீஸ் ஃபுட்லாம் சாப்பாடு சமைப்பாரு. ஸோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்ல உட்காந்து ஜாலியா கதை சொல்றது, பேய் கதை சொல்றது, இந்த மாரி அதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு எஸ்டேட்ல அங்கலாம் ரொம்ப அந்த மாரி என்ன சொல்றது, அதுல நம்பிக்கை ஜாஸ்தி இல்ல மலேசியாலலாம். ஆமா. எஸ்டேட் ரப்பர் தோட்டத்துலலாம் இந்த மாரி இருக்கு, சலசலக்கும். அப்படி நைட்லாம் நடந்து வர முடியாது, ஊரு சுத்தும், பேய் சுத்தும், அது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? அதெல்லாம் கேட்டு அந்த மாரி எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்றது வந்து அது தனியா ஒதுக்குவாரு. அது பிஸி டைமும் இருக்கு. ஒரு ஜாலியான அப்பாவா அவரு? ஆமாமா. சில சமயத்துல அவர் வரதுக்கு முன்னாடி நாங்க தூங்கிருவோம். நாங்க எந்திரிக்க முன்னாடி அவர் எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாரு. அந்த மாரி நாட்களும் நெறைய இருந்திருக்கு. பட் ஆனா அத காம்ப்ரமைஸ் பண்ற மாரி அத எப்படியாவது இது பண்ணிருவாரு. அத சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருவாருன்னா, ஏதாவது ஒரு வெளிநாட்டு ட்ரிப் வருது அப்படின்னா, ஃபேமிலியே கூட்டிட்டு போயிடுவாரு. அவரோட ஏர்லி ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி உங்கள்ட்ட சொல்லியிருக்காரா சார்? ஏன்னா பொதுவா எல்லா அப்பாக்களும் சொல்லுவாங்க, "நான் அந்த காலத்துல அப்படி கஷ்டப்பட்டேன்டா" அப்படிம்பாங்க. கண்டிப்பா. அதாவது அவரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அங்க இருந்தப்போ இருந்த ஒரு ஸ்ட்ரகிள்ன்றது வந்து வேற. அந்த ஃபேமிலி பிரதர்ஸ் எல்லாரும் இருந்தது. பட் இங்க 1969ல வந்து அவங்க அந்த ரத்த பேய்ன்ற ஒரு படத்துக்காக தான் வந்தாங்க. அதாவது இந்தியாவும், மலேசியாவும் ஏதோ ஒரு சின்ன கொலாபரேட்டிவா ஒரு படம் பண்ணாங்க. அதுல ஒரு ஒரு கேரக்டர் ஒரு வயசான கிழவன் கேரக்டர் ஒண்ணு பண்ணியிருந்தாரு அப்பா. ஸோ அது ஆக்சுவலா இப்ப YouTubeலலாம் கூட போடுறாங்க அத. அந்த அந்த வீடியோஸ்லாம் இருக்கு. அதுல நடிக்க வந்தப்போ இங்க வந்தாரு. படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து, "ஏய் நீ வாசு, நீ பாட்டெல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொன்னியே, இருந்து ட்ரை பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க விட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ இங்க இருந்தப்போ நெறைய ஆரம்பத்துல ஒண்ணும் எனக்கு அவ்வளோ பெருசா ஸ்ட்ரகிள் இருந்த மாரி தெரியல. அப்போ ஒண்ணும் சொல்லல. பட் போக போக நெறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதாவது ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து அவரோட பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பயர் ஆனது கூட அவர் நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா, அந்த நம்ம ஒரு வேகத்துல போயிட்டு இருப்போம்ல. அப்ப இத நோட்டீஸே பண்ணிருக்க மாட்டோம்ல. அது எப்ப நோட்டீஸ் பண்ணிருக்காருன்னா, அவரோட பிரதர் இறந்தப்போ அவரால முடியல. அம்மா, பிரதரு, எங்க பாட்டி இறந்தப்பவும் அவர் முடியல. அவரோட எல்டர் பிரதர் இறந்தப்பவும் முடியல. அப்பதான் அவருக்கு தெரியும் பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு. அப்பலாம் வந்து நீங்க வேற ஒரு நாட்டோட பிரஜை. இங்க வந்து திடீர்னு நீங்க வந்து இந்தியால வந்து இந்தியாவோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. எப்படி ரினியூ பண்றது தெரியாது. இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆரம்ப காலத்துல அவருடைய 2 முக்கியமான ஜீவன்கள் பிரியும்போது அவர் இங்க தான் இருந்திருக்காரு. ஸோ அது வந்து அவர் ரொம்ப எப்பவுமே சொல்லுவார். எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க போவாதன்னு. ஏன்னா அவங்க தான் கடைசி வீட்டுக்கு கடைக்குட்டி. ஸோ போகும்போதே சொன்னாங்க. நான் என்ன போயிட்டு அப்படியே சாதிச்சுட்டு தான் வருவேம்மான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா அவங்க வேணான்னு சொன்னது வந்து இதுக்கு தான் போல இருக்கு. என்னால பார்க்க முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் எப்பவுமே இருந்துச்சு.
அதுக்கு அதை ஞாபகமாகவே வீட்டில் பெரிய ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாரு, அம்மா பாட்டியோட ஃபோட்டோ ஒன்று. ஓ! அது இப்போ ரொம்ப ட்ராஜடியான விஷயம். அது சக்ஸஸ் ஆமா. வந்து அம்மா கிட்ட காட்ட முடியல ஆமா, அப்படின்றது வந்து அது ரொம்ப இதுவா நம்ம இருக்கு. படங்கள்ல பார்ப்போம். ஆமா. நிறைய படங்கள், அதுவும் நாகேஸ்வர் படத்துல சர்வசுந்தரத்திலே ஒரு scene சர்வசுந்தரத்தில் இருக்கும். வரும்ல, ஆமா. எஸ்என் லட்சுமி அம்மா தான் நினைக்கிற ஆமா. அம்மா இல்ல, ஆமா. அந்த சீன்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பேசுவார். அந்த ஓ! மாதிரி சில சமயங்களில் சொல்லுவார், சரி, சரி. இதெல்லாம் ஏன்னா நாங்க நிறைய பார்த்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவார். அப்புறம் இவங்க பாவலர் பிரதர்ஸோட சேரும்போது கூட அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு டீ வாங்கி 3-4 பேர் கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணி குடிச்சது, அந்த ராஜா மாதிரிலாம். சார், மலேசியா. ஆமா, அவங்க வந்து ஜனகராஜ் சார் வீட்டில் தான் இருந்தாங்க, எல்டாம்ஸ் ரோட்ல. ஓகே. இவங்க எல்லாரும் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த தேனாம்பேட்டை தான் சினிமா வட்டாரம். அப்போ அவங்க மீடியா நட்பை ஹப். பத்தி சொல்லுங்க சார். இளையராஜா சாருக்கும் அப்பாவுக்கும் நட்பை பத்தி. ஆக்சுவலாக அப்போ டைரெக்டாக வந்த உடனே ராஜா சார் அவங்க குரூப்பில் போய் சேரல. அவர் எங்கேயோ ஏதோ ஒரு நெட்வொர்க் எங்கேயோ போயிருக்கு. ஜிகே வெங்கடேஷ் சார் அப்படிலாம் போய் அப்புறம் தான் பாவலர் பிரதர்ஸில் வந்து சேர்ந்துருக்காங்க. பட் அது ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது ஃபேமிலியோட ஒன்றா நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஒரு அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு அது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து அம்மம்மான்னு சொல்லுவோம், ராஜா சாரோட மதர். அவங்கள நாங்கள் எல்லாருமே, ஏன்னா நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஆமாம். ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாரும் எங்களெல்லாம் தூக்கி வளர்த்த பசங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஸோ அதனால் அந்த பாண்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கோ அது எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. எங்கள் ஜெனரேஷனுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அவங்களோட. அதுலேயும் அப்பாவும் அமர் அங்கிளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாலு அங்கிளும் ராஜமாமாவும் வந்து வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அப்பாவுக்கும் ராஜா சாருக்கும் எப்படின்னா ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. பட் அதே சமயத்தில் அந்த ஒரு மரியாதையும் இருக்கும் பரஸ்பரம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ராஜா வந்து இப்படி அப்படின்னு வந்து அவர் விட்டு கொடுக்கவும் மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது. அப்பா வந்து எஸ்பிபி நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அவங்க 2 பேரும் ஒரு காலத்துல போட்டி பாடல்கள் மாதிரி வெளியே தெரிஞ்சாங்க. அவங்களுக்கும் நட்பு எப்படி இருக்கும்? 2 பேரும் காம்போ அந்த என்னம்மா கண்ணு சௌக்கியமா அந்த பாட்டு நிறைய பாடல்கள் அவங்களுடைய வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அது 2 தரப்புல உள்ள போட்டின்றது வந்து வெளியில தான் இருக்கே தவிர, இப்போ இருக்கிற வரைக்கும் சிவாஜி சார், எம்ஜிஆர் அவங்களோட கதைகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி கதை சொன்னா நீ போக் ரோட் போ, இந்த கதையெல்லாம் வந்து ராமபுரத்தில் போய் சொல்லு அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்க அப்பா அவங்களெல்லாம் இருந்திருக்கு. தாஸ் அங்கிளே சொல்லியிருக்காரு, இந்த பாட்டெல்லாம் நான் பாட முடியாது, மலேசியாவுக்கு போ, இல்லைன்னா எஸ்பிபி கிட்ட போ, பாலு கிட்ட போய் கூடன்னு சொல்லுவாராம். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, ஷேர் பண்ணிக்கிற ஒரு மனப்பான்மை இருந்துச்சுல்ல. இந்த பாட்டெல்லாம் அது அவன் பாடினா நல்லா இருக்கும்னு ஒரு தாட் இருக்கு பாருங்க. அந்த தாட்ஃபுல்னஸ் வந்து இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இப்போ இல்லைன்னு பாருங்களேன். இப்போ அப்போ வந்து ஒரு 4 பேர் 5 பேர் தான். ஆமா, வாய்ஸ் நான் கேட்டாலே தெரியுது யாரு அங்கிள், யேசுதாஸ் அங்கிள் இருந்தாங்க, அப்புறம் ஜெயச்சந்திரன் அங்கிள் இருந்தாங்க, அப்புறம் தீபன் அங்கிள் பாடுவாங்க, இல்லை எஸ்என் சுரேந்தர், அப்படி ஒரு செலக்டிவான கிருஷ்ணச்சந்தர் பாடுவாங்க. இப்படி ஒரு செலக்டிவான வாய்ஸஸ் தான் இருந்துச்சு. இப்போ நீங்க இப்படி திறந்தீங்கன்னா இப்போ அப்படியே வாய்ஸஸே கிடையாது. இப்போ இல்லை, ஏகப்பட்ட வாய்ஸஸ் இருக்கு. அதாவது இப்போ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸ் மாதிரி ஒரு 8 பேர் தான் ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ திறந்தீங்கன்னா மேரத்தான் மாதிரி இருக்கு. எவ்வளோ பேர் வராங்கன்னே தெரியாது. நீங்க இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு 10 பேர் முன்னாடி போயிடுவாங்க. வாய்ஸஸ் பெக்யூலரா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காலத்துல ரஜினியோடைய ஓப்பனிங் சாங்ல அப்பா தான் பாடியிருப்பார். அதுவும் பயங்கர ஹிட்ஸ் எல்லாம் அப்பா கொடுத்துருக்காரு. அப்புறம் சிவாஜி சார் நிறைய கொடுத்தாரு. யாருக்கு அப்பாவுடைய வாய்ஸ் கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது எப்படி சொல்றது தெரியல. ஏன்னா அவங்க அந்த காலத்துல இருந்தே சிங்கர்ஸ், இப்போ அது ஆக்சுவலா டிஎம்எஸ் தான் ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்போ சிவாஜி சார் பாடும்போது வேற மாதிரி இருக்கும் அவர் குரல், எம்ஜிஆருக்கு பாடும்போது வேற மாதிரி இருக்கும், ஒரு எஸ்எஸ் ராஜேந்திரன் பாடும்போது அவருக்கு வேற மாதிரி பாடுவார். அது எப்படி மாத்துறாங்கன்னு தெரியல. அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அதே மாதிரி பாலுவுக்குலாம் பார்த்தீங்கன்னா கமல் அவருக்கு பாடும்போது வேற மாதிரி இருக்கும், ரஜினி சாருக்கு பாடும்போது வேற மாதிரி இருக்கும், மற்ற ஹீரோஸ்க்குலாம் பாடும்போது வேற மாதிரி பாடுவார். ஸோ இது ஒரு கிஃப்டட் தான் இவங்க வாய்ஸஸ் எல்லாருமே. இப்போ பாடுறவங்க ஒரே வாய்ஸில் தான் எல்லாருக்குமே பாடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ பட் அவங்க பாடின காலத்துலலாம் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இது சும்மா உட்காந்து நீங்கள் ரேடியோ போட்டாலே இது எம்ஜிஆர் பாட்டு, இது சிவாஜி பாட்டு, இது ரஜினி பாட்டு, இது கமல் பாட்டுன்னு சொல்ல முடியும். இப்போ சொல்ல முடியாது. இது என்ன பாட்டு, என்ன பண்ணுவாங்க, யார் பாடுறா, இப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் பாடு ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு எந்த பாட்டு? கஷ்டம்னு சொல்லலை, ரொம்ப டஃப்பான ஒரு சாங்னா அந்த ராஜரிஷியில் வந்து சங்கரா சிவசங்கரான்னு ஒரு பாட்டு. அது ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டன்றதை விட ரொம்ப ஹை, அவருக்கு ஹை பாடுவார், ஜாலியாக பாடுவார். பட் நிறைய சங்கதியெல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க சாங். அதே மாதிரி மெலடி பாட்டு இல்லை ஆர்ப்பாட்டமான பாடல், இது அப்பாவுக்கு பிடிச்சது? அவருக்கு மெலடி தான் ரொம்ப பிடிக்கும். ஈவன் கச்சேரியிலலாம் பாட்டு எடுத்தால் கூட, பட் மக்கள் விரும்புகிறாங்கன்னு ஒரு 4-5 பாட்டு அவர் எடுத்தாலும் அவருக்குன்னு பிடிச்ச பாட்டெல்லாம் எடுப்பார்.
அவர் டிஎம்எஸ் ஐயா பாடல் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால அந்த மாதிரி பாட்டெலாம் கொஞ்சம் எடுத்துப்பாரு. அவரோட பாட்டே வந்து கொஞ்சம் ரொம்ப பாப்புலரா இல்லாம சில பாட்டுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பாட்டுலாம் எடுத்து கூட பாடுவாரு. கூட்ஸ் வண்டியிலே இது மாதிரிலாம் பாட்டு பாட ஆசைப்படுவார். ஓ சரி சரி சரி. அவருக்கு பிடிச்ச பாட்டு அது, அந்த மாதிரி பாடுவார். இப்போ அப்பா வந்து ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்லையும் பாடியிருக்காரு. அவர் இளையராஜா சாரோடய நிறைய டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் கிட்ட போகும்போது என்ன சேஞ்ச் அவர் பார்த்தார்? ரஹ்மான் வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு அவருக்கு ஒரு அட்ரஸ்னா அப்பா தான் ஆக்சுவலா. ஏன்னா அப்பா வந்து டிஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பாடல் தொகுப்பு மாதிரி பண்ணாங்க. அப்போ வந்து சிபிஎஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, ஆடியோ கம்பெனி. அவங்க வந்து இதில் ஹிந்தியில் வந்து பப்பி லஹரி மியூசிக் பண்ண ஒரு ஆல்பம் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே தமிழில், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 4 லாங்குவேஜில் பண்ணாங்க. ஸோ அப்பா தான் அந்த அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து நம்ம பழைய நடிகர் சுரேஷ் இருந்தார்ல, ஆமாம், அவங்க ஒய்ஃப் எக்ஸ் ஒய்ஃப் ஒருத்தங்க அனிதான்னு இருந்தாங்க, அவங்க வந்து பாடுவாங்க. ஓகே. ஸோ அவங்களும் அப்பாவும் சேர்ந்து தான் அந்த ஆல்பம் ஃபுல்லாக பண்ணாங்க. அப்போ கோல்டு ரெக்கார்ட் சேல்ஸ் போச்சு அந்த டைமில். நிறைய லைக் லட்சக்கணக்கில் சேல்ஸ் போனதுனால செகண்ட் டிஸ்கோ பார்ட் 2 ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பார்ட் 2 ஆரம்பிக்கிற டைமில் வந்து அப்பா சில ஜிங்கிள்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாடிட்டு இருந்த டைமில் அப்போ திலீப்னு ஒரு பையன் இருக்கான், அவனை நம்ம யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்பா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அந்த கம்பெனிக்கு, இந்த கேசட் கம்பெனி. சரி சரி. அப்போ திலீப் குமார்னு வந்தது தான் ரஹ்மான். அப்பா போய் இதை கொண்டு போய் அதை கொடுத்து அந்த பாட்டு திருப்பியும் பயங்கர பாப்புலர் ஆகி தான் ரோஜாக்கு அவருக்கு வந்து ஒரு சின்ன பாத்வே கிடைச்சிச்சு. அவர் இசையில பாடுறதை பத்தி அப்பா என்ன சொல்லிட்டாரு? அவர் இசையை பத்தி என்ன சொல்றாரு? அவரு பாடிட்டு வந்து நிறைய அந்த ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்த படம் பூ பூக்கும் ஓசையில போய் ஒரு ஹம்மிங் பாட்டு வந்தாரு. அது பாடிட்டு வரும்போதே என்னமோ பண்றான் ஒரு மாதிரி மியூசிக்லாம் பண்றான்னு அப்பவே சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா அவங்க ஆரம்பத்துல அந்த ஒரு ஆல்பம் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் இவால்வ் ஆகிட்டே வருது இல்ல. ஸோ ரோஜா முடிஞ்சு உங்களுக்கு இந்த மின்சார கனவு வரும்போதெல்லாம் அவர் கொஞ்சம் மோல்ட் ஆகி வேற மாதிரி ஆயிட்டார்ல ரஹ்மான். டோட்டலா மியூசிக்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மின்சார கனவுல வந்து அவர் போய் பாடும்போது ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் தான் பாடுறாரு. கூப்பிட்டு போய் பாடினா சொன்னாரு, வேற மாதிரி இருக்கியா, என்னென்னமோ பண்றான், ஒண்ணுமே புரியல அப்படின்னாரு. அதே மாதிரி இது கிழக்கு சீமையிலலாம் பாடும்போது, கருத்தம்மா கிழக்கு சீமையிலாம் பாடும்போது அவர் சொல்லுவார், இந்த டோன்லாம் இப்படிலாம் யூஸ் பண்ணுறான். அது அந்த அப்புறம் நாங்கள் அவருக்கு ஏதாவது மியூசிக் ஏன்னா நான் அப்பாவுக்கு ஃபுல்லாக கம்போஸ் பண்ணுறது நான் தான் ஃபுல்லாக ப்ரோக்ராமிங் பண்ணேன் கீபோர்ட்லாம். அப்போ சொல்லுவார், அந்த ரஹ்மான் போட்டிருக்கல அதே மாதிரி ஒரு டோன் எடு அப்படின்னுவார். அது என்ன டோன் நமக்கு தெரியாது, அவர் ஏதோ போட்டிருப்பார். அதை சொல்ல அது ஏதோ பண்ணியிருக்காரு, அது நான் எங்கே தேடுறது அப்படின்னு. இல்லையா அது சூப்பராக இருக்குது, அது மாதிரி எது அப்படி எப்போ சொல்லிட்டே இருப்பார். சவுண்டிங் அப்படி இருக்கு கேட்கறதுக்கு, ஹெட்ஃபோன் போட்டால் அப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் ராஜா தான் அவருக்கு பிடிச்சது. ராஜா இல்ல அந்த பாட்டு அந்த அந்த டியூன்ஸ்னா அது ராஜா தான். பட் டெக்னாலஜி சவுண்ட் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு ரஹ்மான். இப்போ பாட்டுல பிஸியா இருக்கும்போது திடீர்னு நடிக்க போயிட்டாரு, அதுலயும் சக்சஸ் தான் அவருக்கு. ஆனா அவர் நடிக்க போகாம இருந்தா இன்னும் நிறைய ஹிட் கொடுத்துருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த கேள்வி என்னையே கேட்பாங்களே நிறைய பேர். நீங்க நிறைய பாட்டு தான் பாடுறீங்க, ஏன் நீங்க வந்து நடிக்கவும் போய் பாட்டும் பாடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது சில பேருக்கு அந்த ஆசை இருக்கும் தான். அவருக்கு அந்த ஊர்ல அந்த டிராமா போட்ட அந்த ஆசையில இல்ல எல்லா துறையிலும் இருக்கு. அந்த இப்போ 9 to 5 ஜாப் போறவனுக்கே வந்து நீங்க போய் கேட்டீங்கன்னா அவன் இன்னைக்கு வேலை செய்யற வேலை அவனுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், வேற ஏதோ ஒரு வேலை இருக்கும், அவனுக்கு ஆசை இருக்கும். பட் ஆனா அவனோட அந்த குடும்ப சூழல், அவனுடைய சமுதாய பிரச்சனைகளுக்கு வந்து இடையில அவன் வந்து அவனை பத்தி நினைக்க முடியல, அவனால அதை பத்தி சிந்திக்க முடியல, அதனால வேலையை மாத்திக்க முடியல. ஸோ பட் இந்த துறையில வந்து உங்களுக்கு அந்த லீனியன்ஸ் இருக்கு. நீ நடிக்கிறேன்னா நீ நடிச்சுதான் ஆகணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சார் நீங்க டைரக்டர் தானே, நீங்க நடிக்க வரீங்க அப்படின்னு யாரும் கேட்க போறது கிடையாது. இப்ப போய் எஸ்ஜே சூர்யா கிட்ட போய் நீங்க டைரக்டர் தானே வந்தீங்க, நீங்க ஏங்க நடிக்க வந்தீங்க, இப்ப எங்களுக்கு வேலை போகுதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லையா? சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. அதுதான் சினிமால நீங்க என்ன பண்ணலாம், மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா பண்ணலாம். ஸோ அவருக்கு ஆசை பாடுறதும் இருக்கு, நடிக்கிறது இருக்கு, டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு, ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க, அப்புறம் மியூசிக் பண்ணாங்க, பாட்டு எழுதுவாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சது சார் கடைசி காலகட்டத்தில் நடிக்கிறதா பாடுறது இல்ல, அவருக்கு வந்து பாட்டு எழுதுறது, இந்த கவிதை எழுதுறது, அதனால தான் வந்து அவர் ஒரு புக் ஒன்று எழுதுனார். அந்த புக்கு கூட வெளியிட்டாங்க மலேசியாவில். எண்ணம் தோன்றியது எழுத தூண்டியதுன்னு ஒரு புக் எழுதுனாங்க. ஸோ அதில் ஃபுல்லாக கவிதைகள் நிறைய பேர் அதை படிச்சுட்டு சொன்னாங்க, இப்போ வாசு நீங்கள் இப்படிலாம் கவிதைலாம் எழுதுவீங்களா, இந்த மாதிரிலாம் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேஷனட்டான சில பாட்டு எழுத சொன்னீங்கன்னா இன்னைக்கு இப்போ இப்படி சொன்னால் இப்படி எழுதி கொடுத்துருவார் உடனே. ஓகே, இமீடியட்டாக எழுதுவார். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக அந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
அவர் மியூசிக் பண்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ கடைசியா அவர் உடல் நிலை சரியில்லாம இருந்தப்போ வந்து இளையராஜா வரலன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டிருந்தாரு. அந்த என்ன எதனா அந்த வருத்தம் அவருக்கு அதிகமா? மனசுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும்ல. என்னன்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அதான் நட்புன்னு சொன்னல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ரிஃப்ளெக்ஷன் தான் அது, வேற ஒண்ணுமே இல்லை. அவர் நிறைய வெயிட் பண்ணி அவரு சொல்லலைனாலும் நமக்கு தெரியும் ஏதோ ஏதோ ஒரு சின்ன ஏக்கம் இருக்குன்னா நமக்கு தெரியும், ஏதோ எதிர்பார்க்குறாங்களே அப்படின்னு. ஒரு குழந்தை வந்து ஏதோ எதிர்பார்க்குதுன்னா அந்த அம்மாவுக்கு தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டோட எதிர்பார்ப்பை இன்னொரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். என்ன வச்சு என்னடா ஆச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியும், ஏதோ உள்ள இருக்குன்னு தெரியும். டேய் சரி சொல்றா என்ன பிரச்சனை சொல்லணும், அந்த க்ளோஸ்னஸ் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ இன்னும் ஏன் நான் வந்து பார்க்கலையேன்ற ஒரு ஏக்கம் இருந்தது வந்து தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. பட் ஏன்னா அப்போ வந்து அவங்க ஜீவா ஆண்டி இருந்தாங்க, ராஜா சார் ஒய்ஃப் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து பார்க்கும்போது கூட சொன்னேன், மாமா வரல வந்து பார்த்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் யோகி அப்படின்னா. பட் வரல அவர் கடைசியாக இறக்குற அன்றைக்கி தான் வந்தார் ஆக்சுவலாக. அது வந்து என்னென்னா அந்த லாஸ்ட் 2 days வந்து ரொம்ப இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமையில இருந்தாங்க. பட் நம்ம ஃபேமிலின்னு ஒன்று இருக்கோம்ல, இல்லை எப்படியா காப்பாற்றிடலாம் இருங்க வெயிட் பண்ணுங்க சொல்லி அந்த 2 days லாஸ்ட் 2 days வந்து ஹோப் இல்லை. பட் அந்த கரெக்டாக அந்த லாஸ்ட் டே அவர் வந்து கால் வைக்கும்போது தான் அப்போ தான் எல்லாத்தையும் அன்பிளக் பண்ணலான்ற முடியல இருந்தாங்க. அவர் வரும்போது தான் அந்த சினிமா பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அந்த முதல் மரியாதை மாதிரி அப்படி கால் உள்ள வச்சோன்னா அப்படி டேன்னு ஒரு சிங்கிள் லைனில் போகுது. அப்பதான் நான் கடுப்பாய் கத்திட்டு வெளியே போயிட்டேன். அதுக்கு என்ன ரீசன் பிற்காலத்தில் நீங்க கேட்டீங்களா ராஜா சார்கிட்ட ஏன் வரல அப்படி கேட்டீங்களா? ஏன்னா நீங்க சமீபத்தோட இளையராஜா சார் மீட் பண்ணிருக்கீங்க. கேட்கல, நான் அது ஒன்றும் கேட்கல. பட் அவர் என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. நீ ஏன் வந்து இங்க இல்லை, ஏன் போற, நீ இங்க இருக்க வேண்டியதானே அப்படின்லாம் கேட்டாரு. அதுக்கும் நானும் நிறைய பதில்லாம் சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த பின்னாடி பேசுறதுக்கு தெரியாது, ஆனால் டக்குன்னு எதா இருந்தாலும் கேட்டுருவேன். அதனாலேயே சில சமயங்களில் வாய்ப்பு கிடைக்காம போகும். அப்பாவே கூட நடுவில் ஒரு பேட்டி கொடுத்தாரு, இளையராஜா சார் தான் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இல்லை அது அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு ஏக்கம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது வந்து சில பேர் வந்து அதை இப்போ ரொம்ப சீரியஸாக மைண்டில் போனால் டிப்ரெஸ் ஆவாங்க. சில பேர் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு இருப்பாங்க. ஸோ நான் வந்து சில பரவாயில்லன்னு தான் நான் நினைப்பேன். இப்போ வெங்கட் பிரபு நிறைய படம் எனக்கு வாய்ப்பே கொடுக்கலாம் அவன் படத்தில். அப்புறம் அவங்ககிட்டே நானுக்கிட்டே எல்லாரும் என்னை கேட்குறாங்க, சரிடா இப்போ இந்த படத்தில் நடுறான்னு சொல்லி இப்போ நான் கோட்டில். ஸோ எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஏன்னா நமக்கு மைண்டில் வரலைன்னா கூட சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமாம் சார் என்ன சார் உங்கள் ஃப்ரெண்டு சார் வெங்கட் பிரபு, ஏன் சார் எல்லா படத்துலையும் அவங்களை போட்டுருவேன், ஏன் சார் எங்களுக்கே இந்த பிரச்சனை இல்லை, நீங்க ஏன் வந்து லைட்டா பத்த வைக்கிறீங்கன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இது. அப்பா வந்து ரொம்ப பிஸியாவே இருந்தார் சார், பாடகர், சிங்கர், டைரக்டர்ன்ட்டு. அப்படிப்பட்ட அப்பா வந்து கடைசியில கொஞ்ச நாள் வீட்லயே முடங்கி இருந்தார் உடல் செய்யலாம். அந்த காலகட்டத்தை அவர் எப்படி இது பண்ணாரு? முடங்கிலாம் இல்லைங்க, நான் சொல்றேன். அவர் வந்து அதாவது அவருக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்ததுனால அவருக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தார். அதாவது தன்னால திருப்பியும் பாட முடியலேன்ற ஒரு தாட் வரும்ல. ஏன்னா 24 hours தூங்குற நேரம் போல வெளியில சுத்திட்டே இருந்த ஒரு கேரக்டர் வந்து இப்போ போய் நம்மளால பாட முடியலன்றது வந்து மிகப்பெரிய இது இருக்கும். ஆனா அப்பவும் அவர் விட்டு கொடுக்கல. ஹார்மோனியம் எடுத்து காலையில பிராக்டிஸ் பண்ணுவார். அந்த கை வந்து அவருக்கு லெஃப்ட் கை வந்து இதாயிடுச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஆனாலும் அந்த கையை வச்சு தள்ளி தள்ளி பிராக்டிஸ் பண்ணுவார், பாட்டு பாட பார்ப்பார். அப்படி பாடியும் சில பக்தி பாட்டெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிலாம் பண்ணாங்க. அது நம்ம ஆளுங்க, நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், நம்ம மீடியாவில் வந்து ஒருத்தரை பற்றி நல்லா பெருசாகவும் சொல்ல முடியும். அது உண்மையாக தெரியாமல், உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் சில சமயங்கள் அது வந்து ஒரு பெரிய கதையாகவும் போடுவாங்க. அப்படி நடந்த சம்பவங்கள் தான் இதெல்லாமே. உங்களுக்கே தெரியும், இப்போ சமீபத்தில் நிறைய கதைகள் போயிட்டு இருக்குல்ல. இப்போ எதுவுமே சிலதுலாம் உண்மையே கிடையாது. ஆனால் இன்னமும் பக்கத்துலேயே இருந்து பார்த்தேன் சார் அப்படிதான், நீ எங்கடா இருந்தேன்னு இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்கிறதா இது எல்லாமே. நினைக்கிறேன் ஒரு இப்போ இல்லை, இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நான் வந்து அவரை பார்த்துக்கவே இல்லை. அவங்க அப்பா வந்து மலேசியா வாசன் போனது காரணமே பையனை வச்சு ஒரு படம் எடுத்தார். அதனால் என்னை வச்சு அவர் படமே எடுக்கலை. அவர் படம் எடுத்தது 1990, 89, 90. அப்போ எனக்கு 12 வயசு. என்னை வச்சு எங்கள் படம் எடுத்தாங்க. சும்மா ஏதோ ஒரு கதை சொல்ல வேண்டியது. அப்பா இங்க சரியா செலிப்ரேட் பண்ணல அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கா சார்? அது கவர்மெண்ட்டோ எனக்கு இருந்திருக்கு. நான் வந்து எப்பவும் சொல்லுவேன், அதாவது நேஷனல் அவார்ட்லாம் அவருக்கு வந்து முதல் மரியாதையில் கிடச்சிருக்கணும். நான் ரொம்ப வருத்தப்பட்டு ஒருத்தர் போய் சொன்னேன். வேற எந்த படத்துக்குமே இல்லை, முதல் மரியாதைக்கு அவருக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கலாம். இல்லைன்னா இது இப்போ சொல்கிறாங்க, அந்த எங்களுக்கு எங்கள் அப்பா பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த பத்மபூஷன், பத்மஸ்ரீக்கெலாம் மரியாதை இல்லை எனக்கு.
அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பற்றி சீண்டவே மாட்டேன். ஏன்னா அவர் சொன்ன விஷயம் அந்த மாதிரி. நான் சொல்லுவேன் எப்போ அந்த மாதிரி இந்த முதல் மரியாதை டைமில் தான் இந்த அவார்ட் பற்றி பேசினேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு கிடைக்கல, வைரமுத்து அவருக்கு கிடச்சிச்சு, ஜானகியம்மா கிடச்சிச்சு அந்த படத்துக்கு, ஆனால் சிங்கர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கல, வேற எங்கேயோ போயிடுச்சு அந்த வருஷம் மேல் சிங்கருக்கு மட்டும், ஏன் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் என்ன அவார்டு கொடுத்தா ராசி இருக்காது அதுக்கப்புறம் அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் நம்மளை திரும்பியுமே பார்க்க மாட்டானுங்க, பரவாயில்ல அவார்ட்லாம் தேவை, நம்ம மக்கள் பிடிக்குதுல அதுதான் நமக்கு அவார்டு அப்படின்னுவாரு. அன்னைக்கு தான் நான் யோசிச்சேன், நான் இந்த அவார்டுங்கிறது வந்து ஆக்சுவலாக அது ஒரு சும்மா ஒரு பேர் தான். நம்ம மக்கள் நம்மளை இப்போ வரைக்கும் பார்க்குறாங்கன்னா அதுதான் உங்களுக்கு, அதுதான் அவார்டு. லேட்டஸ்டாக அவங்க கச்சேரி கூட நிறைய அதுதான் அவார்டு. சமீபத்தில் பண்ண நிகழ்ச்சியில கூட நான் வேற குரல்ல பாட்டு பாடுறேன்னு சொன்னா கூட இல்லை நீங்கள் அப்பா இந்த பாட்டு பாடுங்க அந்த பாட்டு பாடுங்கன்னு கேட்குறாங்கல்ல, அதுதான் அவர் எதிர்பார்த்தார். அவர் போய் 13 வருஷம் ஆகுது, ஆனாலும் இன்னும் அந்த குரலை கேட்டுட்டு இருக்காங்களா, அதுதான் அவார்டு. இப்போ எஸ்பிபி சாருக்கு வந்து ஒரு நியூ மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க, அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அப்பாவுக்கு ஏதாவது பண்ணோன்ற ஐடியா உங்களுக்கு இருக்கு? நான் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடாது, சரி சரி நான் பண்ண போறேன்னு. அப்படி யாராவது பண்றாங்கன்னா நான் கூட சேர்ந்து பண்ணுவேன் கண்டிப்பா. ஏன்னா அதாவது இதெல்லாம் இல்லாமே அவரை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. எனக்கு வந்து நிறைய இப்போ எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்காங்க நிறைய. அதில் வந்து இந்த சவுதியிலேருந்து ஒரு பையன் இருக்கான். அவனோட வேலையே என்னன்னா இப்போ அப்பாவோட பாடல்களை வந்து எல்லாத்தையும் சேகரிக்கிறது தான் அவனோட வேலையை. எல்லா எல்பியும் வச்சுருக்கான். கிட்டத்தட்ட வந்து அதாவது இப்போ எனக்கு தெரியல கரெக்டான கணக்கு எவ்வளோன்னு தெரியல, ஆனால் இப்போ வரைக்கும் அவன் இப்போ வரைக்கும் கணக்கு எடுத்ததில் 4000 பாட்டு எடுத்துட்டான். ஸோ இன்னும் எனக்கு இருக்குது ஐயாவோட பாட்டு எடுக்கிறதுன்னு. எனக்கு அது ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. ஜானகியம்மாவோட எவ்வளோ பாட்டு டூயட் பாடியிருக்காரு, சித்ராக்காவோட எல்லா ஃபீமேல் வாய்ஸ் யார் மியூசிக்கில் எல்லாம் வரும். அந்த மாதிரி இப்படி கொண்டாடுறவங்க இருக்கும்போது இப்போ நீங்களே இப்போ உள்ளே வரும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இத்தனை குரல் தானே எனக்கு சார் பிடிக்கும் அப்படின்னு. அப்போ இதை விட ஒரு பெரிய ஒருங்கிணைச்ச ஒரு இது இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல். இல்ல அது வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நம்ம வந்து ஆன்லைன் மியூசியம் கூட வச்சிடலாம், எல்லாருமே உள்ள போய் பார்க்க முடியும், உலகமே வந்து தான் போய் பார்க்கணுன்ற அவசியமே இல்லையே. எம்எஸ்வி சாருடைய ஹார்மோனியத்தை கூட ஒரு இதில் வச்சிருக்காங்க, எக்ஸிபிஷனில் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அப்பாவுடைய சில பொருட்கள்லாம் வச்சா நல்லா இருக்கும்னு எங்களோட இது. நீங்க யோசிங்க சார். நீங்க வந்து இங்க பிஸியா இருந்தீங்க சார், நடிகரா இருந்தீங்க, தொகுப்பாளராக இருந்தீங்க, பாடகராக இருந்தீங்க, திடீர்னு எல்லாத்தையும் விட்டு நியூசிலாண்டுக்கு ஏன் போனீங்க? நான் ஆக்சுவலாக டைரக்டா நியூசிலாந்து போகல. ஆக்சுவலாக நான் வந்து சிங்கப்பூர்ல வந்து என்னுடைய ஒரு டெலிவிஷன் கம்பெனி இருக்கு, ப்ரொடக்ஷன், ரம்புட்டான் மீடியா ஒர்க்ஸ்னு. ஸோ அப்பா 2011 இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் போனேன். என்னன்னா இங்கே இருக்கும்போது அந்த அப்பாவோட நினைவு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சார் அப்பா 1 மாதம் 2 மாதம் கழிச்சு அதுக்கப்புறமும் கூட சும்மா அதை பற்றியே பேசும்போது ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சு. திருப்பியும் என்னடா இதே திருப்பி பேசுகிறாங்களேன்னு இருந்துச்சு. நம்ம அதை வந்து கொஞ்சம் ஓகே மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கும் போது கரெக்டாக யாராவது ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்களே, அப்போ தான் மூவ் பண்ணேன். நான் வந்து ஃபேமிலியோடு அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் நாங்கள் அங்கே டிவி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருந்தோம். ஃபுல்லாக நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டுருந்தோம். இப்போ 2017 தான் நியூசிலாந்து போனோம். நான் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக அவங்க டாக்டரேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சு. நியூசிலாந்து பியூட்டிஃபுல் கண்ட்ரி. எப்படி சொல்லலாம்னா அங்கே வந்து ஒரு வார்ம் வெல்கம் பண்ணுற ஒரு ஊர். யாரும் அந்த என்ன சொல்கிறது இதெல்லாம் பார்க்கவே முடியாது. எல்லோரும் நார்மலாக இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு 10 பேராச்சும் காலையில் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க. இங்கே ஒரு குட் மார்னிங்லாம் நம்ம கேட்கவே கஷ்டமாக இருக்கும். ஆஃபீஸில் இருக்கவும் சொல்ல முடியும். பட் நீங்கள் அங்கே வெளியில் வந்தாலே நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வரும்போதே மார்னிங் அப்படின்னு ஒருத்தன் வந்து கிரீட் பண்ணிட்டு தான் போவான். அவன் யாருன்னே தெரியாது. அதாவது அந்த ஒரு கல்ச்சர் வந்து அங்கே ரொம்ப இது. ஏன்னா உங்களுக்கு வந்து 4 மணிக்கு மேலே ஒரு கடையே இருக்காது. சாயங்காலம் 4 மணிக்கு மேலே யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஆஃபீஸு எந்த கடை எதுவுமே இருக்குது. பெட்ரோல் பங்க் இருக்கும் அவ்வளோதான், பெட்ரோல் பங்க் இருக்கும் அவ்வளோதான் நைட்டு. அதுக்கு மேலே எதுவுமே திறந்துருக்காது. 4 மணி அதாவது காலையில் போனோன்னா 4 மணி 3:59 வந்து டோரை சாத்துவானுங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் தான் இருப்பாங்க. ஃபேமிலி சாப்பாடு அவங்களோட இதுவே அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் வரும்போது நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்கன்னா அந்த மேனேஜருக்கு இப்போ என்னாச்சு, இல்லை பிள்ளை உடம்பு சரியில்லை, கிளம்பு போ வீட்டுக்கு போனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. இங்கே அப்படிலாம் நம்ம எங்கேயுமே அந்த மாதிரி யோசிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் என்ன காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஹையாக தெரியும். ஏன்னா
வரைபடத்துல கீழே இருக்குல்ல உங்களுக்கு, ஆமா. அங்கிருந்து உங்களுக்கு எல்லாம் வந்து கொரியர் சேரும். பண்றதோ கார்கோ போடுறதோ வந்து சேரதுக்குள்ள விலை ஏறி போயிடும். இப்ப இங்க இருந்து உங்களுக்கு நல்ல டீம் இருந்துச்சு. நீங்க வந்து இந்த வாரிசுகளோட ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க. இளையராஜா சாருடைய சன், எஸ்பிபி சாரோட சன், கங்கை அமரன் சன் எல்லாரும் ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க மிஸ் பண்ணலையா சார்? இல்ல நாங்க தொடர்ந்து நாங்க வந்து இப்ப எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது. அதெல்லாம் பேசிட்டே தான் இருப்போம். நான் இடையில கூட என்னோட யூடியூப்லலாம் வீடியோ போட்டேன். நானு, சரண் வெங்கட் பிரபுலாம் பேசுறது. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த கோவிட்க்கு அப்புறம் திருப்பி நான் நிகழ்ச்சிகள்லாம் பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நானு, சரண்லாம் இப்போ ராஜா சார் குரூப்ல ஷோஸ்லாம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால எந்த பாதிப்பும் வராது. உங்க குரூப் ஒரு மாரி ஒரு கலாட்டாவான குரூப் ஆச்சு இல்லையா? ஒரு பார்ட்டியிங் குரூப். அதாவது ஒரு இந்த மாதிரி இப்ப இந்த குரூப்ன்றீங்க. அளவுக்கு சரி ஓகே. இல்ல இப்ப இருந்த அளவுக்கு ரொம்ப மோசமா சொல்ல அவங்கலாம் அந்த அதுதான் மாரி இல்ல. சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதே சொல்றீங்க. ஒரு மாதிரி குரூப் சொல்லுங்க. இல்ல ஒரு மாரி ஜாலியா இருந்தீங்க. இல்லங்க எங்களுக்கு வந்து என்னன்னா, அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு எங்கள ரொம்ப முடக்குற மாரி நெனச்சாங்க எல்லாரும். ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு என்னங்க எஸ்பிபி பையன், உங்களுக்கு என்னங்க கங்கை அமரன் பையன், உங்க பெரியப்பா இளையராஜா அப்படின்னு இந்த மாரி நெறைய விஷயங்கள் வரும். பட் எங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சினிமா துறையில இன்னும் நீந்திக்கிட்டு இருக்கோம்னு. எங்களுக்கு ஒண்ணும் டைரக்ட்டா கொண்டு போய் ஸ்விம்மிங் பூல்லலாம் விடல. எங்களையும் கடல்ல தான் தூக்கி போட்டாய்ங்க. ஸோ நாங்களும் நீந்திக்கிட்டு தான் இருக்கோம் இன்னும். எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வரணும் அப்படின்றது தான் எங்களோட இதுவும். ஆனா வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இவங்க இன்னாரோட பையன், அப்போ இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு சும்மா அப்படியே கதவு திறந்து வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்களும் ஃபோட்டோ குடுத்தேன். நானும் ஃபோட்டோ குடுத்து கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு பூவெல்லாம் உன் வாசம் படம் கிடைச்சிச்சு. சரிங்களா? எனக்கு வந்து டைரக்ட்டா யாரும் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. அப்பா ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாரு. அவரு பாடுறாரு, நடிக்கிறாரு ஏதோ அப்படின்னுவாரே தவிர, நீங்க எதாவது பாருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. என்ன சொல்லுவாருன்னா, அப்படி சொல்லிட்டேன்னா, நான் அப்படி கை காட்டி விட்டுட்டேன்னா, உனக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாது. இப்ப நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் என்னால எனக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கு. எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா, அப்ப நான் கஷ்டப்பட்டு வந்தேனா அது நான் யோசிச்சுட்டே இருக்கேன். நான் இப்படி ரொம்ப நேரம் ஆவாது. இப்படி ஒரு கையை காட்டி விட்டு நீங்க சார் ஒரு படம் பண்ணி விட்டுருங்க பையனுக்கு அப்படின்னு சொல்றது ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அது சொல்லிட்டேன்னா அந்த கிடைச்ச வாய்ப்பு வந்து எங்க அப்பா கொடுத்தாரு கிடைச்சிச்சு. அப்படிதான் இருப்பே தவிர இது நானா வாங்குனதுன்னு உனக்கு வராது. நீங்க அஜித்தோட இன்ட்ரோடியூஸ் ஆனாலும் விஜய் தான் அதிகமா படம் பண்ணிருக்கீங்க. 2 பேரோட கம்பேரிசன் என்ன சொல்லுவீங்க சார்? 2 பேரும் எப்படி? உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி? அவங்க 2 பேரும். இது எப்படியும் ஒரு ட்ரெய்லரா கட் பண்ணி போடுவீங்க தானே? தெரியும் எனக்கு. இல்ல கம்பேரிசன்லாம் ஒண்ணும் இல்லைங்க. 2 பேரும் 2 விதம் தான் ஆக்சுவலா. அதாவது எப்பவுமே 2 பேரு உங்களுக்கு தொடர்ந்து பல ஜெனரேஷனா 2 தான் வந்துட்டு இருக்கு. ஆமா. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய். நீங்க ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் வித்தியாசம்னு நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. இவர் வேற மாதிரி நடிகர், அவர் வேற மாதிரி நடிகர். நீங்க நார்மல் சமுதாய இதுபடி நீங்க வந்து அவங்களோட ஹியூமனிடேரியன் கவுன்சில பார்த்தாலும் தலைவர் வேற மாதிரி. இன்சிடென்ட் சொல்லணும்னா ஒரு படப்பிடிக்கும் போது நான் போய் நானும் ஒய்ஃபும் நின்று அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கோம். திடீர்னு வராரு தலைவர் வந்து என்ன கண்ணா நல்லா இருக்கியா எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு நின்றுக்கிட்டே சாக்ஸ் போடுறாரு, நின்றுக்கிட்டே ஷூ போடுறாரு. நான் ஷார்ட் போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு போறாரு. இது மற்ற ஹீரோஸ் கிட்ட நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரிலாம் டக்குன்னு யாரும் பேசி விட்டு வந்துடும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அந்த மாதிரி யாரு. ஆனா மற்ற நிறைய ஹீரோஸை நம்ம வந்து இப்படி கம்பேர்லாம் பண்ண முடியாது. அது அவ்வளோதான். அந்த மாதிரி விஜயும் சரி அஜித்தும் சரி 2 டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ். அஜித்லாம் வந்து நான் ஒரு படம் தான் நடித்தேன். பட் அதுக்கப்புறம் சில சமயங்களில் போய் படப்பிடிப்புகளில் போய் சும்மா ஃப்ரெண்ட்லியாக போய் ஹலோ எப்படி இருக்கீங்க ப்ரோ அப்படின்லாம் பார்க்க போனால் வந்து நான் காரில் ஏறுற வரைக்கும் வந்து நிற்பார் வெளியில். ஆனால் கார் வெளியே கிளம்புற வரைக்கும் ஓகே பாஸ் அப்படி சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே மாதிரி விஜய் அப்படிதான். நீங்க இப்போ இந்த படம் இப்போ கோட் பண்ணிட்டு இருக்கீங்க. கோட்ல பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப க்ளோஸ் ஆகும். அதை பத்தி கேட்கணும். உங்க நீண்ட நாள் நண்பர் வெங்கட் பிரபுவோட பண்றீங்க. சோ கலாட்டாக்கு பஞ்சம் இருக்காது இல்லையா? கோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல. இல்ல வொர்க் டைம்ல பயங்கர வொர்க்னால ஒரு மாதிரி ஜாலியான. இந்த படம் ரொம்ப சீரியஸா தான் போச்சு. எனக்கு தெரியல, நான் மத்த படம் ஒர்க் பண்ணல, அதனால எனக்கு தெரியாது. நானும் கேள்வி மட்டும் பட்டிருக்கிறேன் ரொம்ப ஜாலியா இருக்கும்னு. பட் இந்த செட் வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸா இல்ல. அந்த ஏன்னா கொஞ்சம் லைட்டா இன்டென்ஸான கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஸோ அதனால நான் அதாவது மற்ற சீக்வன்ஸ் எனக்கு தெரியாது. நான் இருந்த சீன் வரைக்கும் சீன்ஸ் எல்லாம் இப்போ எடுத்தது பாட்டு இதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணும். ஏன்னா நிறைய ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு நல்ல கேரக்டர் அதில். பிரசாந்த் கூட உங்களுக்கு சீன்ஸ் இருக்கா? ஏன்னா அவர் அந்த கால சூப்பர் ஸ்டார். அவரோட இன்னும் எனக்கு ஒன்றும் சீன் வரல. தொடர்ந்து இங்கேருந்து நிறைய படங்கள் பண்ணுறது ஐடியா இருக்கா சார்? கோட்டுக்கு அப்புறம் அதுதான் பிளான். ஏன்னா இப்போ பசங்களாம் வளர்ந்துட்டாங்க. பெரிய பையன் வந்து
அவர் பேர் விசாஷன். இப்போ தான் கிராஜுவேட் பண்ணார். அவர் டபுள் மேஜர் படிச்சிருக்காரு. ஸோ இப்போ தான் கிராஜுவேஷன் முடிஞ்சு பிஎஸ்சி பயாலஜியும் என்வாயர்மெண்டல் சயின்ஸ். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு க்ரீன் ரொம்ப நேச்சர் நியூசிலாண்டுனால அவர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் இந்த ரிசர்ச் வாட்டர் ப்ராஜெக்ட்டு அது இதுன்னு ஃபுல்லாக சயின்டிஸ்டாக மாறிட்டார் அவர். ஸோ அங்கே ஒரு அப்துல் கலாம் மாதிரி ராமர் பிள்ளை அந்த ரேஞ்சில் ஏதோ நேச்சுரலாக ஏதோ செய்யணுன்ட்டு இருக்காரு. செய்யுங்க அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவர் வந்து கமர்ஷியல் ஐடி எங்கே வேணாலும் பொழைச்சிடலாம். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு ஓப்பன் டோர்ஸ் தானே, எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம். அது இந்த ஜென்ரேஷனில் குறுக்கு வழி மாதிரி ஈஸி, எங்கே வேணாலும் அவன் போக முடியும். பட் அவன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் அவனோட ஆசை. அது என்னவோ ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு செக்டர் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இந்த இன்வாய்ஸஸ்லாம் பண்ணுறாங்களே. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அதில் ஏதோ ஒரு கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக ஏதோ திங்க் பண்ணி ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு குரூப். ஸோ அது ஒரு குரூப் போயிட்டு இருக்கு. சின்னவர் வந்து 11 வயசு. அவர் பெரிய ரெண்டாவது பையன் பேர் கிஷன். ரெண்டாவது வந்து தர்ஷன். அதான் என்னோட பச்சையே போட்டிருப்பேன். ஆமா, சாஷன் இல்ல, சாஷன், கிஷன், தர்ஷன் 3 பேரோட பேர் இருக்கும். சரி, பச்சையே போட்டிருப்பேன். அப்பா மாதிரி நீங்களும் பாசமான அப்பாவா இருக்கீங்க. நான் ரொம்ப க்ளோஸ். அதாவது க்ளோஸ்னா எப்படின்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நாங்களாம் அவனுங்களும் என்ன வந்து அது அப்பான்ற கூப்பிடுறத தவிர ப்ரோன்னு தான் கூப்பிடுவானுங்க. அதான் சார் சொல்லுவாங்க. ஒண்ணு ஐயோ அப்பா வீட்டுல இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க பசங்க. இல்லாட்டி ஐயா வீட்டுல அப்பா இருக்கு. அந்த ஐயோ ஐயா அந்த ரெண்டு நீங்க ஐயா தான். ஐயா நீங்க ரீசெண்டா இளையராஜா சார் மீட் பண்ணீங்களா? ஒரு போட்டோ கூட போட்டீங்க ஃபேமிலியோட. அது நியூசிலாந்து வந்திருந்தாங்க அப்போ ஒரு நிகழ்ச்சிக்காக. சரி சரி. அப்போ அங்க அந்த பழைய கோவங்கள்லாம் போச்சா? அப்போ இல்ல இப்பெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் இப்போ நான் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிகழ்ச்சி பாடிட்டேன். பாடும்போதெல்லாம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லாரு, என்ன மலேசியா பையன் சிங்கப்பூர்ல இருந்தா ஆனா இப்போ நியூசிலாந்துல இருக்கான் அப்படின்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதெல்லாம் இருக்கு. இப்போ திருப்பியும் ஆரம்பிக்கிறோம். இப்போ ஜூலைலேருந்து திருப்பியும் ஒரு நிகழ்ச்சி தான் ஃபுல்லா. யூரோப்பு எல்லாம் ட்ரிப்பிங். ஆக்சுவலாக நான் இப்போ அமெரிக்காவில் ஷோ இந்த வர சண்டே. ஆனால் எனக்கு இங்கே சண்டே வேற மதுரையில் வேற ப்ரோக்ராம் இருக்குனால நான் போகல. இப்போ நீங்கள் பல கேரக்டர்கள் இருக்கு உங்களுக்கு. நீங்கள் வந்து பாடகர், நடிகர், யூடியூபர். இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சார் உங்களுக்கு? எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்குங்க. அதே சமயத்தில் மியூசிக் பண்ணணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 5 படம் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். என்னையில பார்க்குறது வந்து கொஞ்சம் நடிக்கிறத பார்க்குறாங்க, பாடுறத பார்க்குறாங்க. ஸோ அது ரொம்ப ஆசைப்படுறாங்க. அண்ட் எனக்கும் வந்து பாடுறது நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மியூசிக் வந்து பேஷன். அது எப்போ வீட்டில் உட்காந்து ஏதாவது கம்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் போதாதுன்னு இந்த இதில் வர கலந்துக்கிட்டீங்க, பிக் பாஸ்ல வர கலந்துக்கிட்டீங்க. அது கலந்துக்க வச்சுட்டாங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? பிக் பாஸ் அனுபவம் அது சொல்லவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம் ஆக்சுவலா. ஏன்னா அதுல செட் ஆகாது. அதுல கொஞ்சம் கமல் சார் கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்க்குற அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வச்சு நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? அந்த நிகழ்ச்சியே ஒரு ஒரு குழப்பமான நிகழ்ச்சி தாங்க. நான் கிட்டத்தட்ட 6 வருஷம் அதை யூடியூப்ல நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். 6 சீசன்ஸும் நான் பண்ணேன். அதில் வந்து அதே இடையில ஒரு 3வது 4வது சீசன் போது நான் போகணுன்னு கேட்டப்போ அவங்களுக்கு அப்போ என்ன நான் கேட்டப்போ முடியல. அப்போ இந்த முறை வந்து இப்போ போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் போகிறதுக்கே இஷ்டம் இல்லை. சரி வேணாம் அப்படின்னு. அப்புறம் வந்து சரி போயிடலாம் அப்படின்னு போயிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டேன். கடைசி 3-4 நாள் முன்னாடிலாம் எனக்கு வந்து ஐயோ வேணாம், எதுக்கு உள்ளே போயிட்டு நம்ம வந்து திருப்பி ஏதாவது சண்டையை போட்டு யாவன் வரான்னு தெரியாது அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. சரி போயிட்டு ஒரு 2-3 வாரம் இருந்துட்டு வந்துருவோன்ற ஒரு அந்த இதில் தான் போனது. நான் ஃபுல்லாக இருக்க போகிறேன்ற ஒரு தாட்லேயே போல. ஸோ பட் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். அதாவது சில பேர் வந்து இந்த மாதிரி தான் விளையாடணும்னு சொல்லி உள்ளே வந்திருக்காங்க. அந்த கேம் இப்படி தான் இந்த கேம் விளையாட போகிறேன்னு சொல்லி தான் வந்திருக்காங்க உள்ள. அந்த ஆட்களோட நம்மளால் போட்டி போட முடியாது. வந்ததே சண்டை போடுறதுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்குன்னா அதுக்கிட்ட நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கும்பலோட நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம போய் அங்கே போய் திருத்திட்டுலாம் இருக்க முடியாது. செய்யாத, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, நான் இதுக்கு தானே வந்து ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. ஐயோ டெய்லி எனக்கு தெரியும் காலையில் எந்திரிக்கும் போதே எவன்டா எந்திரிச்சு என்ன சண்டை வலிக்க போறான்னு தெரியலையேடான்னு இருக்கும். அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உள்ள போறவங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்களாம் உள்ள போனாங்கன்னா கஷ்டம். உள்ள ரொம்ப கஷ்டம். பவாச்சலத்துறை உள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆமா, அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. கொஞ்ச நேரம் அவராவே இல்லாம ஆக்கிட்டாங்க அவரை. ஆமா, மற்றவங்க சொல்லும் போது வேற இருந்துச்சு. ஆனா அவர் அங்க பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து நான் யூத்து, நீங்களாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பேசினோடனே மக்களுக்கே எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்துச்சு. அது வெளியே வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துருச்சு. அந்த அழுத்தமா தெரியல. ஆமா, அதுக்கப்புறம் பைபாஸ் பண்ணி இதுவா இருந்தாரு.
ஓ அந்த அழுத்தங்கள் காரணமா என்னன்னு தெரியல. நிறைய நிறைய இருக்கு உள்ள ஆக்சுவலா. உங்க அப்பாவை பத்தியும் உங்களை பத்தியும் பல விஷயங்களை சொன்னீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.